திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாட்டில் கருப்பு பண புழக்கத்தை பாதியாக குறைப்பதற்கு புதிய யோசனை ஒன்றை ஆடிட்டர் குருமூர்த்தி முன்வைத்திருக்கிறார். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை சாதாரண மனிதர்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துவதில்லை. மொத்த ரூபாய் சுழற்சியில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளில் 500, 1000 ரூபாய்களின் மதிப்பு ஏறத்தாழ 79% இந்த எண்ணிக்கையிலான தாள்கள் இருக்கின்றன. இவற்றை சுழற்சியிலிருந்து அகற்ற வேண்டும், இவற்றை செல்லாததாக ஆக்க வேண்டும். அப்போதுதான் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும் என்று குருமூர்த்தி சொல்லியிருக்கிறார். மத்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் அவர். இந்த கருத்தை குருமூர்த்தி சொல்வதற்கு முன்னால் பாபா ராம்தேவ் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லியில் தான் உண்ணாவிரதம் இருந்தபோது ஒரு கோரிக்கையாகவே இதை வைத்து உண்ணாவிரதம் இருந்தார். மத்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக அப்போதிருந்த நிதியமைச்சர் பிரணப் முகர்ஜி அவரது உத்தரவின் பேரில் ஒரு குழுவை அமைத்து விசாரித்தது, ஆய்வு செய்தது. 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளை அகற்றுவதன் மூலமாக கள்ள பணத்தை, கருப்பு பணத்தை நாட்டின் நிதி சந்தையிலிருந்து அகற்றிவிட முடியும் என்று ஒரு தரப்பினர் வாதிடுகிறார்கள். ஆனால் அந்த கருத்து ஏற்புடையதல்ல, அது நடைமுறை சாத்தியமற்றது என்கிற கருத்தை சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கருப்பு பணம் நாட்டில் அகற்றப்படாமல் இருப்பதும், வெளிநாடுகளிலிருந்து கருப்பு பணத்தை எப்படி கொண்டு வருவது, மீட்பது என்பது பற்றிய விவாதம் நடந்து வரக்கூடிய வேளையில் இந்த யோசனை, அது குருமூர்த்தி வைத்திருந்தாலும் அல்லது ராம்தேவ் முன்னதாக வைத்திருந்தாலும் கூட, எப்பொருள் யார் யாரவாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளின் வரிகளுக்கேற்ப அந்த வாதத்தில் ஏதேனும் சாரம் இருக்கிறதா என்பதை பற்றி நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் பொருளாதார விமர்சகர் திரு ஸ்ரீராம், வழக்கறிஞர் திரு கே வைத்தீஸ்வரன், இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பெஃபியின் நிர்வாகி திரு சிபி கிருஷ்ணன், ஆடிட்டர் திரு PS பிரபாகரன் ஆகியோர். கேள்விகளோடு பார்வையாளர்கள் நாம் விவாதிக்கலாம். வணக்கம். முதற்கட்ட கருத்தை நீங்கள் நால்வரும் சொல்லலாம். 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டெல்லாம் இப்போ சாதாரணமாக புழங்குகிறது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, அன்றாட தேவைகளுக்கு மனிதர்கள்ட்ட புழங்குறது இல்லை அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இன்னொன்று, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே ஏறத்தாழ 1938 கூட 1000 ரூபாய், 10,000 ரூபாய் நோட்டெல்லாம் கூட இருந்திருக்கிறது. பிறகு 46 இது 1000, 10,000, 5,000 ஒழிக்கப்பட்டு பிறகு 54 அது மீண்டும் கொண்டு வர்றாங்க. 78 மீண்டும் அவை ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்போ 5,000 மட்டும் இருக்கிறது, 10,000 இல்லை. இந்த 5,000, 10,000 ஒழிக்கப்பட்டு விட்டது. 500, 1000 இருக்கிறது. இந்த 500, 1000 தான் இருக்கக்கூடிய கள்ள பண புழக்கத்திற்கு காரணமா? இந்த நோட்டை இரண்டையும் அகற்றி விடுவதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழித்து விட முடியும் அப்படின்ற கருத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்றது நால்வரும் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சொல்லுங்க. திரு பிரபாகர். முதலில் நீங்கள் சொன்னது இந்த 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் செல்லாததாக்க வேண்டும் என்று குருமூர்த்தி அவர்கள் சொல்லவே இல்லை. அவற்றை புழக்கத்திலிருந்து வாபஸ் பெற்று அதற்கு பதிலாக 100 ரூபாய் நோட்டுகளை வெளியிட வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார். இதில் ஏன் என்று சொன்னார் என்றால், அவரே சொல்லியிருக்கிறார் 79%, கிட்டத்தட்ட 80% இந்த மொத்தம் இந்த நாட்டில் 13 லட்சம் கோடி கரன்சி சர்க்குலேஷன் இருக்கு. இந்த 13 லட்சம் கோடி கரன்சியில, கேஷ் பேப்பர் கரன்சியில கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி தான் பேங்கிங்ல இருக்கு, பேங்கிங் செக்டருக்குள்ள இருக்கு. மீதெல்லாம் மக்களிடையே இருக்கிறது. மக்களிடையே இருப்பது அத்தனையுமே கருப்பு பணம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த 13 லட்சம் கோடியில கிட்டத்தட்ட 80% வந்து 79% to 82%, அது கரெக்டான எஸ்டிமேட் சொல்ல முடியல யாராலையும். இது வந்து 500 ரூபாய் நோட்டுகளாகவும் 1000 ரூபாய் நோட்டுகளாகவும் இருக்கின்றது. இந்த நாட்டிலே சராசரி மனிதனின் சராசரி ஆண்டு வருமானம் என்பது கிட்டத்தட்ட 80,000 to 90,000 தான் இருக்கிறது. அவனுக்கு 100 ரூபாய் தாளே போதும். 500 ரூபாயும் 1000 ரூபாயும்
மிகவும் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து லஞ்ச லாவண்யக்கு பயன்படுகிறது. இது வந்து அரசியல்வாதிகளாலும் சினிமா பேர்வழிகளாலும் பெரிய பிசினஸ் முதலாளிகளாலும் வராத பணத்திற்கு அது பயன்படுகிறது என்பது ஒரு மிக தெளிவான வாதம். இதில் நிறைய அர்த்தமும் இருக்கிறது. சோ இதையெல்லாம் டு சம் எக்ஸ்டென்ட் இதையெல்லாம் வாபஸ் வாங்கி 100 ரூபாய் கொடுத்தால் கள்ள முறையில் சம்பாதித்தவன் அதை வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ள பயப்படுவான். ஏனென்றால் இன்றைய வருமான வரி சட்டம் நீ கள்ளப்பணத்தை வாங்கினால் கூட அதற்கும் வரி உண்டு. சரி, இப்ப கள்ளப்பணம் என்று ஒன்று இருக்கிறது, கருப்பு பணம் இருக்கிறது. கணக்கில் வராத பணம், கணக்கில் கொண்டு வரப்படாத பணத்தை அகற்றுவதற்கு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாயை வாபஸ் பெறுவது, திரும்ப பெற்றுக் கொள்வது, 100 ரூபாயை மட்டும் புழக்கத்தில் வைத்திருப்பது அப்படின்ற யோசனையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல்ல கருப்பு பணம்னா என்னன்றது மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்கம் டாக்ஸ் கட்டல அது மட்டும்தான் வந்து கருப்பு பணம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பொதுவான புரிதல் இருக்கு. அது வெறும் வருமான வரி மட்டும் இல்ல, ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, இப்படி நாட்டு அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பல வரி வருவாய்களை ஏமாற்றி சேர்க்கக்கூடிய பணம் தான் வந்து கருப்பு பணம். இன்னைக்கு வந்து ஒரு எஸ்டிமேட், ஒரு ஃபேர் எஸ்டிமேட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் மட்டும் 120 லட்சம் கோடி ரூபாய். நம்ம நாட்டினுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய மொத்த உற்பத்தியே, நாட்டினுடைய மொத்த உற்பத்தியே 114 லட்சம் கோடி ரூபாய் தான். நம்ம நாட்டினுடைய ஜிடிபியை விட, மொத்த உற்பத்தியை விட அதிகமாக வெளிநாட்டில் கருப்பு பணம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இதை வந்து நீங்க எடுக்கணும்னு சொன்னா இந்த 100 ரூபாய் 500 ரூபாய்லாம் அது மேட்டரே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து கருப்பு பணத்தை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்தார். அந்த வெள்ளை அறிக்கையில் இது ஒரு 8வது யோசனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 ரூபாய் 1000 ரூபாவை 2 வருஷம் புழக்கத்தில் வச்சு வித்ட்ரா பண்ணி 1 வருஷம் நோட்டீஸ் கொடுத்து பின் மீண்டும் வேறு ஒரு வடிவில் 500 ரூபாய் 1000 ரூபாய் வரலாம்ல ஒரு ஆலோசனை. அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 8 ஆலோசனைகளுமே இந்த நாட்டில் கருப்பு பணத்தை ஒழிக்க உதவாது என்று காங்கிரஸ்காரர் உட்பட எல்லா எதிர்கட்சியும் சேர்ந்து அதை நிராகரித்து விட்டா அது எதுவும் பிரயோஜனம் இல்லாத யோசனையா இருக்கு. நீங்க கருப்பு பணம் உண்மையிலேயே ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துல ஒரு பெரிய சேஞ்ச் வரணும். இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீங்க வந்து விரிவா விவாதிக்கலாம். எந்த விதத்திலும் உதவாது. கருப்பு பணம் வச்சுட்டு யாரும் ரூபாய் நோட்லயே வச்சுல, அவங்க எல்லாம் டாலராகவும் வெவ்வேறு கரன்சியாக தான் வச்சிருக்காங்க. அவங்க ஒன்னும் சாதாரண ஆளுகள் அல்ல, அவங்க தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். அவர்கள் தான் இந்த ஒரு சர்வசக்தி படைத்தவர்களா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் எந்த பிரயோஜனமும் இருக்காது. சரி, வைத்தீஸ்வரன் உங்களுடைய பார்வை இதுல என்ன? இது வந்து ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு சொல்யூஷன் மாதிரி யோசிக்கிறச்சு ஒரு ஐடியா மூலமா ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல கொண்டு வந்தா என்ன ஆகும்னு ஒரு ஆள் அவர் பிரபாகர் சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி கணக்கில் வராத பணம் எங்கோ முடங்கி கிடைக்கிறது, யாருக்கும் பயன்படாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை கொண்டு வருவதற்கு ஒரு வழி என்ன சொல்றாரு, இந்த சர்க்குலேஷன் எடுத்து 100 ரூபாய் கொடுக்குறேன்னா, யாரெல்லாம் நியாயமா சம்பாதிச்சு கணக்கில் கொண்டு வந்தவங்க கேஷா வச்சிருந்தாங்கன்னா பேங்க்ல போய் கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க, பிரச்சனை இல்லை. பட் கணக்கில் வராத பணத்தை வெளில கொண்டு வரணும். இது வெறும் இந்த 1000 ரூபீஸ் வித்ரா பண்ண போறாது. நீ பேங்க்ல கொண்டு வந்து கொடுத்தேன்னா நீ 15% 20% வட்டி கட்டினா போறோம், மீதி பேங்க்ல நீ வைட்டா வச்சுக்கணும். அது கன்வெர்ட் பண்ற ஒரு ப்ராசஸ் கொண்டு வரணும். இல்ல நீங்க சொல்றது வந்து பிறகு விரிவாதிக்கலாம். 2005க்கு முன்பு அச்சிடப்பட்ட நோட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு ரிசர்வ் வங்கி கடந்த மார்ச் மாதத்துல சொன்னாங்க. அதுல எவ்வளவு பணம் நல்ல பணம் வந்தது, எவ்வளவு பணம் கருப்பு பணமாவே இருந்தது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். உங்களுடைய பார்வை என்ன? சரி, பதிலே நீங்க சொல்லிட்டீங்களா, 2005க்கு முன்னாடி அடிச்சதெல்லாம் திருப்பி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் இப்ப ஐ டோன்ட் திங்க் யாரும் ஒரு நோட்டு கட்டு வாங்கினீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் அந்த பின்னாடி திருப்பி பார்க்காம யாரும் இருக்கிறது இல்லை. கவர்மெண்டே அதை பெரிய அளவுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னாலும் இது வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக செய்யலாமே ஒழிய, அவரே சொன்ன 83% இந்த சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நோட்டை வித்ட்ரா பண்ணீங்கன்னா there will be a collapse of trade. I don't think நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சொல்றாரு இல்ல அதெல்லாம் இல்ல கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கலாம். இஸ் இட் பாசிபிள்? அது வந்து it will simply collapse the system, right? இதெல்லாம் இருக்க பேசிக்கா ஒன்னு யோசிச்சு பார்ப்போம். நீங்களே முன்னாடி சொன்னீங்க 46ல ஒரு இது போட்டாங்க, அப்புறம் 54ல ஒண்ணு கொண்டு வந்தாங்க, 78ல அதை டிமானிட்டைசேஷன் திருப்பி கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நீங்களே சொல்றீங்க. இதுல இருந்து எதுவுமே இது வரைக்கும் அதனால எதுவும் பிரயோஜனமோ பலனோ இருந்த மாதிரி எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா,
நீங்க வந்து என்ன அதுக்கு மூல காரணமோ அதை விட்டுட்டு நீங்க வந்து கடைசியில ஒரு சிம்டமேட்டிக்கா வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இப்படித்தான் போகும். முதல்ல ஜுரம் வந்ததுக்கு உண்டான காரணத்தை தெரியாம ஒரு ஆஸ்பிரின் போட்டா அப்போதைக்கு இதா இருக்கலாம். பிற்காலத்துல நீங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அது என்னன்றது யோசிக்க போறோமா அப்படிங்கறத யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல முக்கியமான விஷயம் இதுல என்ன பார்க்கணும்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 83% சர்க்குலேஷன்ல வருது ஏன் அப்படிங்கறத பத்தி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் 79% அவர் குருமூர்த்தி சொல்றது ஐ திங்க் 83 வரைக்கும் என்ன ரீசன்னால இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிளாக் மணிங்கிறது என்னங்கிற டெஃபினிஷனே பெரிய ப்ராப்ளம். பிளாக் மணி என்ன இருக்குங்கிறதுனே பெரிய டிஃபரன்ஸ். அவர் சொல்றாரு ஏதோ $2 trillion, அவர் சொல்றது கணக்கு அவர் $2 trillion சொல்றாரு. பெரிய எக்கானமிஸ்ட் தாமஸ் பிக்கெட்டின்னு ஒருத்தன் அவன் சொல்ற கணக்குப்படி பார்த்தா 500 பில்லியன் தான் வருது. 500 பில்லியனே கிடையாது, வெறும் 8 பில்லியன் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்ப பிரசிடென்டா இருக்கார் அவர் சொல்றாரு. சோ திஸ் ஆல்வேஸ் a debatable பாயிண்ட். அதுல நம்ம மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த போறோமா? ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால ஒழுங்கா டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண முடியல, என்னால கருப்பு பணத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, அதனால இதெல்லாம் அழிச்சிட போறோமா? இஸ் இட் அதுதான் சொல்யூஷனா? நமக்கு சொல்யூஷன்ங்கிறத எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கணுங்கிறது பெரிய எளிய மனிதர்களுக்கு புரியுற வகையில நாம பேசணும்னா, பெரிய பொருளாதார அறிஞர்கள் சொல்றதோ அல்லது புள்ளி விவர கணக்குகளுக்குள்ள போகாம ஒரு 100 ரூபாய் தாள் மட்டும் இருந்தா போதும். ஒரு சராசரியாக ஒருவருடைய ஆண்டு வருமானம்ன்றது பெருவாரியானவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அளவுல இருக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய பண தேவைகளுக்கு எப்படி பேஸ் பண்ணீங்கன்னா $1500 US வந்து இந்த பெர் கேபிட்டா இன்கம்ன்றத வச்சு பிரபாகரோட வாதத்தை சொல்றேன். 100 ரூபாய் தாள் பார்க்காதீங்க, 500 ரூபாய் 1000 ரூபாயும் தேவை. நீங்க பாக்குறது என்னன்னா 120 கோடி மக்களுக்கு டோட்டல் ஜிடிபியை வகுத்து நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்க. அந்த கணக்கு ஒவ்வாத ஒரு கணக்கு, அந்த கணக்கு ஒவ்வாது, அந்த கணக்கு சரியா வராது. நீங்க பார்க்க வேண்டிய கணக்கு அந்த மாதிரி பார்க்க கூடாது. எடுத்துட்டீங்கன்னா நீங்க வெளிநாட்டு போய் பாருங்க. இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்களோ இல்ல லண்டனுக்கு போறீங்களோ, ஒரு கடைக்கு போங்க. கடைக்கு போயிட்டு இப்போ யூஎஸ் எடுத்தீங்கன்னா பெரிய கரன்சி $100. ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு $10க்கோ $15 ஒரு பொருள் வாங்கிட்டு நீங்க $100 கொடுத்து பாருங்க, வாங்கிக்க மாட்டோம். பெரிய கரன்சியை வாங்காத வழக்கம் உண்டாங்க. அவங்க சந்தேகப்படுவாங்க. பெரிய கரன்சி கொடுக்கறதே அங்க வழக்கமே கிடையாது. எல்லாரும் பிளாஸ்டிக் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கரன்சி தேவைப்பட்ட $1 $5 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த புழக்கத்துல கான்செப்டே கிடையாது. இந்த பெரிய கரன்சி எல்லாம் ஒதுங்கி வச்சாச்சு. சோ முக்காவாசி டிரான்சாக்ஷன் பேங்க்லயும் பிளாஸ்டிக்லயும் ஓடிட்டு இருக்கு. கருப்பு பணத்தை பத்தி வரும்போது $8 பில்லியன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்றாங்க. அது வந்து எவ்வளவு கிராஸ் அண்டர் எஸ்டிமேஷன். ஒரே ஒருத்தர் ஹாசன் அலி கான் மட்டும் 2010 அவர் மீது குற்றம் சாட்ட 58,000 கோடி ரூபாய் அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும். அது அடுத்த பூத கண்ணாடி அடுத்தது. ஏன்னா அது கடைசி வரைக்கும் யாராவது ₹1 கூட எடுக்க முடியல. ஹாசன் அலி கான் மீது என்போர்ஸ்மென்ட் டைரக்டர் குற்றம் சாட்டி இருக்கிறது என்னன்னு சொன்னா 58,000 கோடி ரூபாய் அவர் கருப்பு பணம் வச்சிருந்தாருன்னு. ஒருத்தர் கையில மட்டும் இப்படி இருக்குன்னும் போது நீங்க வந்து ஒட்டுமொத்த பணமே 48,000 கோடி தான் கருப்பு பணம் அப்படின்னா அது வேற ஒரு ஆர்குமெண்ட். இந்த 50,000 கோடி அல்லது 60,000 கோடி ஒரு வருடம் குவிவதற்கு ரூபாய் அவர் வந்து ரொக்கமா வச்சிருக்காருன்னா அவருக்கு 500 இருக்காரு. அதாவது நீங்க முதல்ல கருப்பு பணத்தை ஜெனரேட் பண்றது இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட் தான் இன்னைக்கு மேஜர். இது அப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் ஈக்விட்டி ட்ரேடிங், அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் ட்ரேடிங். இதெல்லாம் அதே போல நீங்க வந்து கதவை ஃபுல்லா திறந்து விட்டுட்டீங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்கும். இவங்க எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை லூப்போலையும் பயன்படுத்தி வந்து ஒரு குரோனி கேபிட்டலிசம், ஒரு கூட்டு கொள்ளை, அதுக்கான ஒரு ஏற்பாடோட வந்து கொள்ளையடிச்சு போறதுக்கான எல்லா வழியும் திறந்து விட்டுட்டு கருப்பு பணத்தை ஒரு நிமிஷம் சார், இவர் டிபிக்கல் கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு மைக்ரோ இஷ்யூ மேக்ரோ இஷ்யூ ஆகிட்டாரு. எது மைக்ரோ இஷ்யூ? மைக்ரோ இஷ்யூ கரன்சி பத்தி மட்டும் தான் பேசுறோம். அவர் கொலாப்ஸ் சிஸ்டம் ஆகுனாரு. வைத்தீஸ்வரன் சொல்ற மாதிரி உலகத்துல எல்லாமே பிளாஸ்டிக் மணி யூஸ் பண்றாங்க, செக்ல யூஸ் பண்றாங்க, பேங்கிங் யூஸ் பண்றாங்க. இங்க மொத்தம் கரன்சி, பேப்பர் கரன்சி இன் சர்க்குலேஷன் 13 லட்சம் கோடி. அதுல 3 லட்சம் கோடி மட்டும்தான் பேங்க்ல இருக்குதுன்னா 10 லட்சம் கோடி கரன்சியா தானே இருக்கணும். இந்த 10 லட்சம் கோடி கரன்சியா தான் இருக்கணும். இந்த 10 லட்சம் கோடி 79% கிட்டத்தட்ட 7,900 கோடி வந்து இந்த 5 லட்சம் கோடியும் கருப்பு பணம். அதுல கருப்பு பணம் சொல்லுவீங்க? கருப்பு பணம் சொல்லல, கருப்பு பணம் அத்தனையுமே இப்படிதான் இருக்குன்ற நானு. கருப்பு பணம் மொத்தமே 500 ரூபாயாகவும் 1000 ரூபாயாகவும். சார் இப்ப என்னன்னா லஞ்சம், சார் லஞ்சம் வாங்கினவங்க கருப்பு பணத்தை ரொக்கமா வச்சிருக்காங்க, பணமா தான் வச்சிருக்காங்கன்ற எண்ணத்துல இருந்து இத பேசுறீங்கன்னு எடுத்துக்கலாம் சார். இப்போ லஞ்சம் வாங்குகிறவன் நீங்க வந்து எனக்கு டாக்குமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுன்னு சொல்லுவானா, இல்ல செக்ல கொடுன்னு சொல்லுவானா? கேஷா தான் வாங்குறான் லஞ்சம். அப்ப 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு அவனுக்கு வசதி. 1 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குறவனுக்கு 1 பொட்டி கொடுத்தா போகணும் சார். அதே 100 ரூபாய் தான் கொடுக்கணும்னா அவன் 10 பொட்டி எடுத்துட்டு போகணும்.
அவனுக்கு வாங்குவவனுக்கு கஷ்டம். அட்லீஸ்ட் லஞ்சம் வாங்குறதா கொஞ்சம் கஷ்டமாக்கலாம். ஒரு 4 கோல்டு காயின்ல கொடுத்துற மாட்டாங்களா சார்? கோல்டு காயின் வாங்குறதுக்கும் கேஷ் எடுத்துட்டு போனோம் இல்லையா? எலெக்ஷன் சமயத்துல எவ்வளவு பேரை பிடிச்சாங்க? எலெக்ஷன் சமயத்துல ஒரு அவன் 10,000 5,000 20,000 கேஷ் வச்சுனா எல்லாரும் பிடிச்சாங்கல்ல போலீஸ். கேஷ் வச்சுனா அவன் பயந்து நடந்து போறதுக்கு. சோ கேஷ் இஸ் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் when it is in volume. கரெக்ட். அதாவது கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டாங்க. ஒரு விஷயம் 2012ல எம்சி ஜோஷி கமிட்டி போட்டாங்க. அவர் என்ன சொல்றாங்க? எம்சி ஜோஷி கமிட்டி ரெண்டு பார்ட்டி தான் அவர் அனலைஸ் பண்றாரு. ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு காங்கிரஸ். காங்கிரஸோட இன்கம் வந்து டிக்ளேர்ட் இன்கம் வந்து 5 பில்லியன் ரூபாய், அதாவது 500 கோடி ரூபாய். பிஜேபியோட டிக்ளேர்ட் இன்கம் 200 கோடி ரூபாய். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, வருடத்திற்கு காங்கிரஸ் கட்சி 10,000 கோடி ரூபாயும் பிஜேபி கட்சி 15,000 கோடி ரூபாயும் வருடத்துக்கு எலெக்ஷன் ஆவரேஜா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த எம்சி ஜோஷி கமிட்டி சொல்லுது. இது அரசாங்கம் போட்ட கமிட்டி. அது அவங்க வந்து காங்கிரஸ் பிஜேபி. அதாவது வருஷத்துக்கு 10,000 கோடியும் 15,000 கோடி நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி செலவு பண்ணணும்னு சொன்னா வெறும் 100 கோடி 500 கோடி தான் வருமானம் காண்பிக்கும் சொன்னா அங்க ஏன் ஜெனரேஷன் உருவாது? நீ கருப்பு பணத்தினுடைய ஆரம்பமே பொலிட்டிக்கல் வில் இல்ல இந்த நாட்டுல. கருப்பு பணம் இருக்கு அப்படின்றத நீங்க ஒப்புக்கொள்றீங்க. அரசியல் கட்சிகள் கருப்பு பணம் parallel எக்கானமி, நம்ம எக்கானமியோட ஸ்ட்ராங்கான எக்கானமியா இருக்காது. இல்ல அதை ஒழிக்கிறதுக்கு இப்படி ஒரு யோசனை நீங்க வந்து கட்சிகள் கருப்பு பணத்துல இயங்குது அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அரசியல் உறுதி வேணும் சார். முதல்ல இது அந்த அரசியல் உறுதி வேணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான பொய் கணக்கு காமிக்கிறது செல்லாத நோட்டா ஆக்கினோம்னா கருப்பு பணம் ஒழிவாங்கறத நம்ம வாபஸ் பெறுவதன் மூலம் நம்ம கருப்பு பணத்தை ஒழிக்கிறது. அதற்கு பதிலாக நியாயமாக சம்பாதித்த காசிற்கு பதிலாக 100 ரூபாய்களாக கொடுக்கப்படும். இப்போ எனக்கு என்னன்னா, அநியாயமா நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நோட்டு வாங்கி ஒரு 3 கோடி ரூபாய்க்கு நான் வைத்திருக்கிறேன் என்றால் இன்கம் டாக்ஸ் கணக்கு காமிக்காத பணம் அதை நான் எப்படி போய் பேங்க்ல கொடுப்பேன்? தெரியாது சார். நான் சொல்றேன் சார். எப்படின்னு சொல்றேன் சார். உங்களை அந்த யோசனை கேட்டுக்கிறேன். நான் சொல்றேன் கோப்ரா போஸ்ட் வந்து 250 வீடியோவை வந்து இன்னைக்கு பதிவு பண்ணிருக்காங்க. கோப்ரா போஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் 3 பேங்க் தான் போனாங்க. போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு இன்னார் அரசியல்வாதி மந்திரி, அவருடைய பினாமி நானு, என்கிட்ட வந்து 500 கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நீ வா எத்தனை லாக்கர் வேணா திறந்து விடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லன்னா என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு மேனேஜர் இருக்காரு, அவர் மூலமா அந்த KYC நாம்ஸ் என்று சொல்லக்கூடிய நீங்க வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா விஷயத்தையும் தளர்த்தி நாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரோன்றாங்க. எல்லாம் பண்ணிட்டு 250 போஸ்டையும் வச்சுட்டு ரிசர்வ் பேங்க் வந்து அதன் மேல ஒரு பெரிய விசாரணை நடத்தி, ஆமா கோப்ரா போஸ்ட் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவுக்கு வராங்கன்னா, யாருக்கும் லைசன்ஸ் ரத்து பண்ணல, யாரையும் கேள்வி கேட்கல, நீ ஒரு 1 கோடி ரூபாய் ஃபைன் கட்டிட்டு, நீ 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டிட்டு, நீ 2 கோடி ரூபாய் ஃபைன் கட்டி தொடர்ந்து அப்படியே பண்ணுட்டாங்க. இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய மைண்ட் செட். அதை ஒழிக்காம நீங்க வந்து அது 100 ரூபாய் இருந்தாலும் சரி 5 ரூபாய் இருந்தா கூட கருப்பு பணம் வருது. கட்சிகள் அதற்கு விதிவிலக்குன்னு அவங்க சொல்லல, யாருமே இல்ல, ஆட்சியாளர்களே அது எல்லாம் புறையடி போய் கிடக்குது. இதுல வந்து கருப்பு பணத்தை பெருவாரியா வச்சிருக்கிறது அரசியல்வாதிகள், பெரிய வியாபாரிகள், அடுத்து கட்சிகள். சார் நீங்க சொல்றது ராங் ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து டிசைட் பண்றீங்க கருப்பு பணத்தை அதிகமாக குவிஞ்சிருக்கு அப்படின்றது ராங் ஸ்டேட்மெண்ட். நீங்க வித்அவுட் எனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வித்அவுட் எனி பேசிஸ் நீங்க வந்து ஆர் மேக்கிங் a statement. சார் கை புண்ணுக்கு கண்ணாடியே தேவையில்லை. அப்படியே முடியாது சார். அதாவது யார் கிட்ட இருக்கு? உங்க கிட்ட இருக்கா? எங்க கிட்ட இருக்கா? நான் கேக்குற டாக்ஸ் அரியஸ் இருக்குல்ல, அது யார் வசூல் பண்ணல? அது இன்னொரு தலைப்பு. அதாவது பணம் வரலையே. நான் முதல்ல சொன்ன கருத்தையே வேற விதத்துல சொல்றேன். இந்த 500,000 நோட் அவர் சொன்ன கருத்து குருமுருத்த கருத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கருத்து. அதை பேக்கேஜ் பண்ற விதம் இருக்கு. இப்போ நீங்க கருப்பு கணக்கில்லாத பணத்தை உள்ள கொட்டதுக்கு வழி VDIS ஒன்று கொண்டு வந்தது சிதம்பரம் 1997ல. பணம் கொட்டித்து வெறும் 10,000 கோடி ரூபாய். 10,000 கோடி இல்ல சார், நிறைய வந்துச்சு. 10,000 கோடி தான் பெரிய விஷயம். அது இது பாருங்க, எல்லாரையும் எந்த பெனல்டி இல்லாம காப்பாத்தி விட்டதோட விளைவு இன்னொரு வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம் வரும் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இல்ல இப்ப கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய யோசனை சிறந்ததுன்னு 2 பேர் சொல்றாங்க. இதுல அடிப்படையா அவங்க வைக்கிறது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருந்தா அது தவறான வழிகள்ல வர்ற பணத்துக்கு தான் அது கையாகுது. இது மாதிரி சொல்ற வாதத்தை 3 பேரும் மெத்த படித்தவர்கள். நான் உங்க 3 பேர் சொல்றத கருத்தை நான் மாறுபட்டு சொல்ல வேண்டிய ஒரு நெசசிட்டியில இருக்கேன். அதாவது ஒருத்தர் தவறான வழியில சம்பாதிக்கிறவங்க தான் 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு வச்சிருப்பாங்கிற மாதிரி ஒரு ராங்ஃபுல் கன்க்ளூஷன், அதாவது ஒரு தவறான முடிவு வேற எதுவும் இருக்க முடியாது. இதெல்லாம் இருக்க
இன்னொரு இது நீங்க எல்லாம் ஒரு ஸ்வீப்பிங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, பாலிட்டிஷியன்ஸ் தான் எல்லாம் கருப்பு பணம். பாலிட்டிஷியன்ஸ் யார் சார்? நம்ம இருந்து ஒருத்தர் எலெக்ட் ஆகி இங்க போகக்கூடியவர் தான். அவர் எப்படி சார், அவர் எப்படி புதுசா குதிக்கவா போறாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய மைண்ட் செட் என்னவோ அதே மைண்ட் செட் தான் அந்த பொலிட்டிஷியனுக்கு இருக்கும், வேற எதுவும் இருக்காது. சார் நீங்க சொல்றீங்களே, இத்தனை எல்லாம் பேசுறீங்களே, ஒரு சாதாரணமான ஒரு சங்கீதா ரெஸ்டாரண்ட்லயே சரவணபவன் ரெஸ்டாரண்ட்லயே உள்ள போய் நீங்க 100 ரூபா நோட் எடுத்து ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க பர்ஸ் உள்ள பின்னாடி வச்சு உட்காந்துருக்க முடியாது. இப்படி எடுக்கணும்னா நீங்க 1000 நோட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவன் ஏதோ 1 2 அந்த 100 ரூபா நோட் திருப்பி கொடுப்பான். கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். யாருடைய தவறு? யாருடைய தவறு? யாருடையது? தவறு அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகள்னாலும் அரசாங்கத்தினுடைய தவறான ஒரு கொள்கை முறைகள்னாலையும் நம்மளுடைய பேசுங்க சார், நான் முடிச்சதுக்கு அப்புறம் தயவுசெய்து பேசுங்க. தவறான கொள்கைகள்னால இன்ஃபிளேஷன்ங்கிறது, விலைவாசி ஏற்றம்ங்கிறது இவ்வளவு தூரம் மேல போனதுனாலதான் அந்த 1000 ரூபாயும் 500 ரூபாயும் வந்தது. ஏன் சார் இப்ப 2 ரூபாய் யாரா கண்ணுல பாக்குறமா? கிடையாது இல்ல. 5 ரூபாய் யாரா கண்ணுல பாக்குறமா? பாக்கல இல்ல. 10 ரூபாய் யாரும் வாங்க மாட்டேங்கிறீங்க. ஸ்ரீராம் சொல்ற கருத்து மட்டும் இல்ல, ராம்தேவ் 2012 இந்த யோசனையை முன் வச்சப்போ நிதியமைச்சகம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறாங்க, ஹை லெவல் கமிட்டி. அந்த கமிட்டி பல கருத்துக்களை இவங்க வச்ச கோரிக்கை லோக்பால்லாம் வேணும்னு சொன்னவங்க கூட இந்த 500 1000 செல்லுபடி இல்லாம செஞ்சுட்டு அல்லது வழக்கில் இருந்து அகற்றுவது அப்படின்ற யோசனையை நிராகரிச்சப்ப அவங்க சொன்ன ஒரு கருத்து, பண வீக்கம், விலைவாசி உயர்வு என்பது அதிகமாகி பணத்தோட மதிப்பு வெகுவா குறைஞ்சிட்ட சூழல்ல நீங்க 500ஐயும் 1000ஐயும் நீங்க அகற்றுனீங்கன்னா பணத்தை கையாளுறதே பெரிய விஷயம் ஆயிடும், பெரிய நெருக்கடி ஆயிடும் சொல்றாங்க. இங்க என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன் சார். விலைவாசி குறைவதற்கே இது ஒரு காரணமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் லஞ்சம், இந்த பணத்தினால் பெறப்படும் லஞ்சம் தான் எல்லா விலைவாசியுமே அதிகரிக்குது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சம், ஒரு ப்ராடக்ட் அப்ரூவலுக்கு கொடுக்க வேண்டியது லஞ்சம், எல்லாத்துக்கும் லஞ்சம். மினிஸ்டர், கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ல இருந்து லோக்கல். ஒரு நிமிடம் சார், டிரான்ஸ்பரன்சி வேண்டியது இல்ல. ஒரு நிமிஷம் சார், நான் பேசி முடிச்சிடுறேன். இந்த இடத்துல நானே கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க லஞ்சம் ஒழின்றீங்க, இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கிறதுனால தான் லஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த பணம் போயிடுச்சுன்னா லஞ்சமும் குறைஞ்சிருன்றீங்க. to some extent குறையும். அதான் அவர் கூட மொத்தமா குறையும் சொல்லவே இல்லையா? to some extent லஞ்சம் குறையதான் குறையும். ஏன்னா வாங்குறது கஷ்டம், கொடுக்கிறது கஷ்டம். விலைவாசி குறையும் என்று சொல்றீங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சின்ன ஒரு பதிவு பண்ணிடுறேன் சார். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு கணக்கு சொன்னாரு. இங்க இருந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். சென்னை டு பெங்களூர் ஒரு சூப்பர் ஹைவே போடுறாங்கன்னு வச்சுங்க சார். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய கம்பெனி 1000 கோடி ரூபாய் இன்னைக்கு பட்ஜெட் கொடுக்குறாங்க. இது பூட்ஸ், இந்த டோல் கலெக்ட் பண்ணி நீங்க பண்ணீங்களான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 1000 கோடிக்கு அவர் அப்ரூவல் வாங்குறதுக்குள்ள அவர் லோக்கல் கவுன்சிலர்ல இருந்து, ஆடிட்டர்ல இருந்து, வக்கீல்ல இருந்து எல்லாருக்கும் கொடுத்து லஞ்சமா தர்றாங்க. அந்த லஞ்சம் தர்றதுக்கு இந்த 500 1000 பயன்படுதுன்னு சொல்ல வரீங்க. அது ஒண்ணு பயன்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு ஒரு 200 கோடி அவருக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். சோ இதனால என்ன ஆகும்? லஞ்சம் பெருகுதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா பெருகும். சோ விலைவாசி உயர்வுக்கு இதெல்லாம் காரணம். விலைவாசி உயர்வுக்கு அடிப்படையாக அரசாங்கத்தோட கொள்கை. இன்னைக்கு ஆன்லைன் ட்ரேடிங், அப்புறம் நீங்க இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட், அடுத்தது ஆன்லைன் ட்ரேடிங், இது ஆல்ரெடி ப்ரூவ்ட். அது வேற ஒரு வாதம். பார்ட்டிசிபேட்டரி நோட்ல என்ன? நீ யாரும் இல்ல அது இன்னொரு வாதம். திரு கிருஷ்ணன் இல்ல அது வேற ஒரு வாதம். நீங்க பேசுறது இல்ல. அதாவது என்னன்னா 1960 லஞ்சம் குறையும்ன்றாங்க. அந்த ஆர்குமென்ட் 1960 கணக்கில் எடுத்து ஒரு நிமிஷம் நம்ம டிவியேட் ஆக வேண்டாம். கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கணக்கு திசை மாதிரி போக வேண்டாம். இன்னைக்கு 5500, அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய புள்ளி வரப்படியே 55 மடங்கு விலைவாசி இந்த 44 வருஷத்துல ஏறி இருக்கு இல்லீங்களா? அன்றைக்கு 1 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்னைக்கு நீங்க 55 ரூபாய் 1960 100 ரூபாய் கன்சூமர் பிரைஸ், இன்னைக்கு 5500. சரி, அப்ப நீங்க இந்த 54 வருஷத்தில் ஏறி இருக்கக்கூடிய இந்த விலைவாசி என்பது, இப்ப நீங்க இந்த அளவுக்கு விலைவாசி, இப்ப ஏற்கனவே சொன்ன விஷயம், விலைவாசி வேறு ஏற்றி விட்டு நான் 1000 ரூபாய் 500 ரூபாய் விட்ரா பண்றேன்னு சொன்னா அது எந்த விதத்திலும் ஏற்கனவே அவர் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி இட் லீட் டு கொலாப்ஸ் ஆஃப் எக்கானமி தான். நீங்க என்ன பண்ண முடியும்? நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.